வெறும் 24 மணி நேரம். ஆமா, வெறும் 24 மணி நேரத்துல மிடில் ஈஸ்டோட அரசியலையே தலைகீழா புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சக்தி வாய்ந்த நாடு தன்னோட அண்டை நாட்டுக்கு முன்னால எந்த நிபந்தனையும் இல்லாம மண்டியிட்டது. இந்த திடீர் சரணடைவுக்கு பின்னால இருக்கிற அந்த ஆச்சரியமான கதை என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த ஒரு வரியே போதும் இந்த நிகழ்வோட தீவிரத்தை புரிஞ்சுக்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு பிராந்திய சக்திக்கு ஏற்பட்ட சரிவை, அவமானத்தை இது அப்பட்டமா காட்டுது. வாங்க, இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். எல்லாமே சில மணி நேரத்துல நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த சரணடைவுக்கு வழிவகுத்த அந்த மின்னல் வேக சம்பவங்களை வரிசையா பார்க்கலாம் வாங்க. இந்த டைம்லைனை பாருங்க. எல்லாமே ஒரு தாக்குதல்ல தான் தொடங்குச்சு. சவுதி அரேபியா ஏமன்ல யுஏஇயோட ஆயுத கப்பலை தாக்குது. அதுக்கு அடுத்து ஒரு 24 மணி நேரம் கெடு கொடுக்குது. படைகளை வாபஸ் வாங்குங்க, இல்லைன்னா விளைவுகள் மோசமா இருக்கும்னு சொல்லுது. முதல்ல யுஏஇ இதை ஏத்துக்காம ரொம்ப தைரியமா ஒரு அறிக்கை விடுது. ஆனா பாருங்க, அடுத்த சில மணி நேரத்திலேயே மொத்த கதையும் தலைகீழா மாறிடுச்சு. சவுதி சொன்ன எல்லா கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டு முழுமையா சரணடைந்தது யுஏஇ. உண்மையிலே மண்டியிட வைக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். இந்த முழு சரணடைவு தான் நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. யுஏஇ மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாடையே இவ்ளோ வேகமா இப்படி ஒரு அவமானகரமான முறையில சரணடைஞ்சது. இதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த சரணடைவு எவ்வளவு பெரிய விஷயம்னு புரிஞ்சுக்க முதல்ல இந்த 2 நாடுகளோட பலத்தையும் நாம ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த டேபிள பாருங்களேன், ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். பொருளாதாரம், ராணுவ பலம், உலக அளவில் இருக்கிற செல்வாக்குன்னு எதுலையுமே யுஏஇ சவுதிக்கு சலைச்சதில்லை. சொல்லப்போனா அவங்களோட பொருளாதாரம் இன்னும் பன்முகப்படுத்தப்பட்டது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பலம் இருந்தும் யுஏஇ ஏன் பணிஞ்சது? இதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. பேப்பர்ல இருக்கிற பலம் மட்டும் போதாதுங்கிறத இந்த சம்பவம் நல்லா காட்டிடுச்சு. சரி, இந்த சரணடைவால மற்ற நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மோதலால சர்வதேச அளவுல முதல்ல மாட்டிக்கிட்டது யாருன்னா அது பாகிஸ்தான் தான். அவங்க ஒரு பெரிய ராஜதந்திர சிக்கல்ல மாட்டிட்டாங்க. இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் சவுதி அரேபியா கூட என்ன போர் வந்தாலும் நாங்க உங்களை ஆதரிப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு மிலிட்டரி ஒப்பந்தம் போட்டிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சவுதி யுஏஇயே மிரட்டிக்கிட்டு இருந்த அதே சமயத்துல பாகிஸ்தான் பிரதமர் என்ன செஞ்சாரு தெரியுமா? யுஏஇ தலைவரை சந்திச்சு அவரை புகழ்ந்து சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த ராஜதந்திர தவறு பாகிஸ்தானை எவ்வளோ ஆபத்தான நிலைமைக்கு தள்ளியிருக்குன்னு. சவுதி என்ன நினைக்கும், நாங்க ஒரு நாட்டை மிரட்டும் போது நீங்க அதே நாட்டோட போட்டோ எடுத்து போடுறீங்களான்னு அவங்க ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. இதனால பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்க சவுதி தயாராகி வருவதா சொல்லப்படுது. சரி, பாகிஸ்தான் ஒரு பக்கம் சிக்கல்ல மாடிடுச்சு. இப்ப இந்த நிகழ்வோட 2வது பெரிய தாக்கத்தை பார்க்கலாம். அதாவது இது இந்தியாவுக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த சம்பவம் இந்தியாவோட வெளியுறவு கொள்கைக்கு ஒரு பெரிய வேக்கப் கால். அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்ச காலமாவே இந்தியால ஒரு பேச்சு இருந்துச்சு. சவுதி பாகிஸ்தான் கூட்டணியை சமாளிக்க நாம யுஏஇ கூட ஒரு மிலிட்டரி ஒப்பந்தம் போடணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா யுஏஇயோட இந்த திடீர் சரணடைவு என்ன காட்டுது? அவங்க ஒரு நம்பகமான ராணுவ கூட்டாளி இல்லைன்னு நிரூபிச்சிருக்கு. ஒருவேளை இந்தியா யுஏஇக்கு ஆதரவா ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தா கூட இன்னைக்கு எவ்வளவு பெரிய சங்கடத்துல மாட்டிருக்கோம்னு நினைச்சு பாருங்க. ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த பாடத்துல இருந்து இந்தியாவுக்கு ஒரு புதிய வாய்ப்பும் உருவாகி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மோதலுக்கு அப்புறம் சவுதி யுஏஇ உறவுகள் எப்படி இருக்க போகுது? ஒரு புதிய மறைமுகமான போட்டி உருவாகுது, ஒரு சைலண்ட் வார். இப்படி ஒரு அவமானத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஒரு ஆக்ரோஷமான போட்டி தான். ஒருத்தரை விட இன்னொருத்தர் ராணுவ ரீதியா பலமா இருக்கணும்னு 2 நாடுகளும் நினைக்கும். இதோட விளைவு 2 பேருமே அதிக அளவுல ஆயுதங்களை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பெரிய ஆர்ம்ஸ் ரேஸ் தொடங்கும். இப்போ இந்த ஆயுத சந்தையில ஏற்கனவே ஒரு பெரிய பிளேயர் யாருன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அது இந்தியா தான். கடந்த 2 வருஷமா இந்தியா மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை சவுதி யுஏஇ 2 நாடுகளுக்குமே விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 நாடுகளுக்கும் இடையில போட்டி அதிகமா இருக்கிறதால இந்தியா தன்னோட இன்னும் பெரிய அட்வான்ஸ்ட் ஆயுதங்களை வித்து கணிசமான லாபம் பார்க்கறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. சவுதி அரேபியாவோட இந்த வெற்றி அந்த பகுதியோட அதிகார சமன்பாட்டை மாத்தி அமைச்சிருக்கு. இந்த புதிய போட்டியில யாரு ஜெயிப்பாங்க? யாருடைய கை ஓங்கி இருக்கும்? சவுதி அரேபியாவா அல்லது இந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து நிக்குமா ஐக்கிய அரபு அமீரகம்? காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும்.